ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பிறவி நோக்கம் அடைய வைக்கும் ராகு கேது அச்சு. நான் வாழ்க்கையில் பிறந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி படிப்பேன், எப்படி வளர்வேன், எனக்கு என்னென்ன யோகங்கள் உண்டு, போகங்கள் உண்டு, எனக்கு வீடு நல்ல வீடு அமையுமா, நல்ல பெற்றோர்கள் அமைவார்களா, நல்ல மனைவி அமர்வார்களா, நல்ல கணவன் கிடைப்பாரா, நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, கோடீஸ்வரன் ஆவனா, இன்றே பணக்காரன் ஆவது எப்படி, நாளைக்கே கோடீஸ்வரன் ஆவது எப்படி, இப்படியெல்லாம் பல்வேறு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் மனித பிறவி. இதையெல்லாம் நினைத்தால்தான் மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி கூற்றில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது லௌகீக சுகங்களை நாடி செல்வது. இந்த உலகத்தில் பிறந்தது நான் விருப்பப்பட்டதை சாப்பிட வேண்டும், நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், இதற்காகத்தான் என்னுடைய இந்த பிறவி என்பது வந்திருக்கிறது, அதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பது நம் அனைவரின் எண்ணமாகவும் லட்சியமாகவும் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரு அப்படி இருக்கார், என் சொந்தக்காரு நேற்றுக்கு அப்படி இருந்தார், இன்றைக்கி அவ்வளோ வசதியாயிட்டார். என் கூடவே இது வரைக்கும் நண்பனாக இருந்தான், திடீர்னு அவன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான். என் வாழ்க்கை இப்படி இருக்குது. கம்பேரிசன், ஆல்வேஸ் கம்பேரிசன். எல்லாரையும் பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுத்தாலும் அங்கேயும் ஒரு குறை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் கொடுத்தது ஓகே தான், இது ஒன்று இருந்திருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், இதுவும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும், எல்லாம் ரைட்டு தான், நான் இதை கொஞ்சம் இன்னும் எதிர்பார்த்தேன், பட் இது எனக்கு ஒரு திருப்திகரமாக இல்லைங்க அப்படிங்கிற ஆல்வேஸ் திருப்தியற்ற மனநிலையோடு வாழக்கூடிய நிலையிலேயே நம்முடைய அனைவர் வாழ்க்கையும் இருக்குது. இந்த வாழ்க்கை, என்னுடைய குறிப்பிட்ட பிறவி என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது, என்னுடைய கர்ம வினைகளை நான் எதையெல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய உண்மையான லட்சியம்தான் என்ன, என்னுடைய இந்த பயணத்தின் முடிவு என்ன, ஆரம்பம் என்ன, நான் என்னுடைய பயணத்தை இந்த கொடுக்கப்பட்ட பிறவிலே, இறைவன் கொடுத்த இந்த மகத்தான மனித பிறவியிலே நான் எப்படியெல்லாம் அதனை செயல்படுத்தி என்னுடைய பாதையை நான் சரிவர அமைத்து கொண்டு என்னுடைய இலக்கை அடைய வேண்டும். என்னுடைய இலக்குன்னு என்னங்க, நம்முடைய எல்லாரோட இலக்குமே பிறவி, இந்த பிறவிக்கு மேலே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய பிறவி. அப்படி முக்தியை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுக்கப்பட்ட டார்கெட். நம்முடைய டார்கெட்டு என்னன்னே தெரியாமல் இன்னும் 5 வருடத்தில் வீடு கட்டி ஆகணும், இன்னும் 6 மாதத்தில் நான் அந்த கார் வாங்கி ஆகணும், இந்த கடனை நான் இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே அடைச்சிடணும், 10 வருஷமாக கடன் கட்டிகிட்டு இருக்கிறேன், எப்படியாவது இந்த 2 வருஷத்தில் சம்பாதிச்சு அடைச்சிடணும், இப்படின்னு நம்முடைய டார்கெட்டுக்கும் நம்முடைய பிறவியின் நோக்கத்திற்கும் தொடர்பே இல்லாத பொருள்களை தேடி ஓடுகிறோம், மனிதர்களை தேடி ஓடுகிறோம், குடும்பத்தை பற்றி யோசிக்கிறோம், உறவுகளை யோசிக்கிறோம். என்னை இவர் அவமானப்படுத்தி விட்டார், எனக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார், என்னை மதிக்கவில்லை, நான் சென்றேன் அந்த இடத்தில் எனக்கு மரியாதை இல்லை, இப்படிப்பட்ட உணர்வுகளும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளும் சம்பவங்களும் விளைவுகளும் ஒரு மனிதனின் பிறவி லட்சியத்தை, பிறவி கர்மாவின் முடிச்சுகளை இன்னும் இறுக முடிச்சு போட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே யோசிக்க தவறிவிடுகிறோம். என்னுடைய கர்மம் முடிச்சு, என்னுடைய கர்மாவின் வழிப்பயணம் எத்தகையது அப்படிங்கிறத நான் நோக்கி செல்வதை தான் இந்த பிறவியிலே என்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய ஜோதிட சித்தாந்தம் என்பது மிக அழகாக சொல்லுது. ஜோதிடத்தின் முன்னோர்கள் நம் ஜோதிடத்தை நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற தாற்பயத்தின் சூட்சமம், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்திற்கு தான் அதில் இருக்கக்கூடிய சுப அசுபங்கள், நன்மை தீமைகளை பிரித்து வகுத்து நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை கிரகங்கள் வாயிலாகவும்
பாவகங்கள் வாயிலாகவும் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த தசாபுத்தியில் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய பிறவி கர்மாவை நீக்கிக் கொள்வதற்கான, குறைத்து கொள்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து செல்வதற்கான பாதைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அந்த பாதையை சரியான நேரத்தில் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சுட்டிக்காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம். ஆனால் நாம் இன்றைக்கி அதை எல்லா வகையிலும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பொருளாதார மேன்மையை வளர்த்தி கொள்வதற்காகவும் பொருளாதார தேடல்களை பெருக்கிக் கொள்வதற்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது காலத்தின் சூழல். இன்றைய காலம் என்பது பொருளாதாரத்தை அனைவருமே ஏற்றுக்கொண்டு, பொருளாதாரம் என்பது அத்தியாவசியம் என்ற ஒரு காரணத்தினாலே அதையும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிறவி கர்மாவை அதன்படி செல்ல அனைவருமே முயற்சிக்கிறோம். என்றாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் அந்த ஜாதகர் இந்த பிறவியிலே எந்த வகையில் சென்றால் அவருக்கான இந்த நோக்கம், பிறந்ததற்கான நோக்கம் நிறைவேறும் என்பதை நாம் ஒரு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத எளிமையாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு மிக மிக சூட்சம பதிவு. இந்த பதிவு என்பது பிறரை அதாவது உங்களுடைய ஆசைகளை குறைப்பதற்காகவோ உங்களை வேறு வகையில் சிந்திக்க வைப்பதற்கான பதிவோ கிடையாது. முழுக்க முழுக்க என்னுடைய பிறவியின் லட்சியம் என்ன என்று புரியாமல் இருப்பவர்களுக்கு என்னுடைய பிறவியின் தேடுதல் என்ன, அதில் ஜோதிடம் சொல்லும் வழிமுறைகள் என்ன, ஜோதிடத்தின் ரகசியம் என்ன என்ற தேடுதல் உள்ளவர்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இதற்கான மூல கிரகங்களான நம் கர்ம வினைகளை அழகாக சித்தரித்து அதனை நம்மை நேர்கோட்டில் அல்லது நாம் பிடிக்காத நேரத்தில் நம்மை வளைவாக பல இடங்களில் திசை திருப்பி நம்முடைய பாதையை திருப்பி விடுகின்ற, நம்முடைய நோக்கத்தை மழுங்கடிக்கின்ற அல்லது பாதிக்கின்ற அனைத்து வகையான மாயைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ராகு கேதுக்கள் மாயை கிரகம், சாயை கிரகம், நிழல் கிரகம், விஷ கிரகம் என்றெல்லாம் இதனை பல்வேறு வகைகளிலே அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் சொந்த வீடுகளை தனக்காக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அனைத்து வீடுகளும் என்னுடையதுதான், ராசி மண்டலமே என்னுடையதுதான், நான் அமர்கின்ற நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, நான் அமர்கின்ற நட்சத்திரங்கள் அமர்ந்த ராசிகளும் என்னுடையதுதான் என்ற கோட்பாடுகளில் அனைத்தையும் தங்களது ஆக்கிரமிப்பின் மூலமாக அப்படியே அதனை ஆகர்ஷணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டை பார்த்தாலும் சரி, தன்னோடு இணைந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி, அது சூரிய சந்திரரான ஒளி கிரகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், உங்கள் அனைவரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை உள்ளவன் நான் என்பதை அவர்கள் அற்புதமாக நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தனி வீடு இல்லை என்றாலும் அனைத்துமே என் வீடு என்று அனைத்தையுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் வாழும் உயிர்களாகிய நம் அனைவரையுமே இயக்குபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இதனை நான் அடிப்படையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கவனிங்க. இந்த ராகு கேதுவினுடைய தத்துவங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பாதையில் பதிகிறது என்பதை இதில் நீங்கள் நல்லா உணர முடியும் என்று சொல்லி இந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வரேன். இந்த இடம் நல்லா கவனிங்க. இந்த இடம் கேதுவிலிருந்து துவங்கப்பட்டு ராகுவை நோக்கி செல்வது தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். இந்த படம் புரியுதான்னு பாருங்கள். நான் இந்த படத்தோடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இது கேதுவில் தொடங்கி ராகுவின் நோக்கி செல்லும் பயணம் நம்முடைய வாழ்க்கை பயணம் சார். கேதுவில் தொடங்கி ராகுவை நோக்கி நான் எப்படிங்க போகிறது என்றால், ஒரு ஜாதகத்தைன்னு எடுத்துக்கிட்டீங்களாவே அந்த ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் சமசப்தம வீடுகளிலே நிலை பெற்று இருப்பார்கள். ஒரு வீட்டில் கேது இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில்தான் அதிலிருந்து துவங்கி அதிலிருந்து வரக்கூடிய சமசப்தம வீடான 7வது வீட்டில் இங்கே ராகு இருப்பார்.
இந்த 7வது வீட்டில் ராகு இருப்பார். நேர் ராசி அப்படின்னு சொல்லுவோம், சமசப்தம ராசின்னு சொல்லுவோம். ஆகவே ஒரு மனிதன் ஜாதகத்தில் கேது இருக்கும் பாவமே அவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை திறப்பதற்கான கதவுகள் அப்படின்னு அர்த்தம். அவர் அவ்வளோ சீக்கிரமாக அந்த கேதுவை கொண்டுள்ள ராசியை திறப்பதற்கு முடியவே முடியாது. அதுதான் கேது தரக்கூடிய சூட்சமம், பனிஷ்மெண்ட், இப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஒரு இடத்தில் கேது லக்னத்திலேயே இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு 12 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். அந்த பாவகம் உங்களை முன்னேற்றத்தை தடுக்கும், அதற்குள்ளேயே உங்களுடைய சிந்தனையை செலுத்தி கொண்டிருக்கும்படி செய்யும், உங்களை அந்த பாவத்தை விட்டு நகர விடாமல் செய்து கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு சமசப்தமான ராகு என்னை நோக்கி வா வா என்று தன்னுடைய மாயை வலைகளை வீசிக்கொண்டே இருக்கும். என்னை நோக்கி வா, என்னை நோக்கி வா என்று தன்னுடைய மாயையான, இங்கே பாருங்கள், ராகுவிலிருந்து இங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கேன் பிரைட்னஸாக, அது மாயை, போகம், செல்வம், ஆனந்தம், சிற்றின்பம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுங்க. மொத்தத்தில் மாயைகளுக்கு உட்பட்ட, லௌகீக சுகங்களுக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களையும் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதன் வழியாக நீ வா, இதன் வழியாக வா அப்படின்னு கேதுவில் இருக்கக்கூடிய நம்மை ஈர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் இந்த ராகு செய்து கொண்டு இருக்கும். ஆனால் கேது அவ்வளோ சீக்கிரம் அது இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து உங்களை நகர்றதுக்கு விடவே விடாது. சுற்றி அந்த கேது இருக்கிற இடத்துக்கே நம்ம சுற்றி வந்தாகணும். கட்டமைப்பு ஒரு ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். கேது 2ல் இருக்குது அப்படின்னா அவர் குடும்பத்தை விட்டோம், குடும்ப பந்தபாசத்தை விட்டோம், அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது. குடும்பத்துக்காகவே இப்போ உழைக்கணும், குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை கொடுக்கணும், குடும்பத்துக்காக சில விஷயங்களை கண்காணிப்பை எடுக்கணும், குடும்ப மேன்மைக்காக பாடுபடணும். கொஞ்சம் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில் போகலான்னு போனாரா மறுபடியும் இந்த குடும்ப நபர்கள் இவர் அப்படி இழுத்து உள்ளே போட்டுருவாங்க. எங்கே நீ வெளியே போக பார்க்குற அப்படின்ட்டு இந்த கேது இழுத்து உள்ளே போட்டுக்கும். கேது இருக்கும் பாவம் 3ஆம் இடத்துல இருக்குன்னா இளைய சகோதரம் மெயினாக ஒரு பாவம் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா உயிர்காரகத்தை தான் முதல்ல செய்யும். ஃபஸ்ட்டு உயிர்காரகத்துவம் மூலமாக தான் நம்ம கட்டப்பட்டு கொண்டு இருப்போம். பனிஷ்மெண்ட் கிடைச்சாலும் அல்லது சந்தோஷம் கிடைச்சாலும் ஃபஸ்ட்டு உயிர்காரகத்துவம் மூலமாக தான் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த கேது என்னுடைய பயணத்திற்கான வழியை விடவே விட மாட்டார். நீ அவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய டார்கெட்டுக்கு போயிடுவியா என்ன, நான் எப்படி அதை அனுமதிக்க முடியும் என்ற அளவிலே அவர் தடுப்பார். அந்த தடைகளை எல்லாமே நான் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆரம்பிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேதுவில் தொடங்கி ராகு வரை இருக்கக்கூடிய 6 வீடுகள், கேது செல்லக்கூடிய பயணப்பாதைன்னு சொல்லக்கூடிய ரிவர்சபிள் டைரக்ஷன், அதாவது கடிகார சுற்றுக்கு இடது பக்கமாக கேதுவும் ராகுவும் பயணிப்பார்கள் என்ற வகையிலே ராகுவை நோக்கி கேது பயணிக்கக்கூடிய 6 பாவங்கள் நம்மை ராகுவை நோக்கி செல்ல விடாமல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். விடவே விடாது. தடை கற்கள் இருக்கும். இங்கே பாருங்கள், படம் கொடுத்துருக்கேன். அந்த 5 வீட்டுக்கு நான் படத்தை கொடுத்துருக்குறேன். 1 2 3 4 5 வீடு. 6வது வீடு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 6, இது 7. இங்கே 1லிருந்து தொடங்கி 2 3 4 5 6 7வது வீடு ராகு வீடு. நீங்கள் ராகுவினுடைய பயணத்தை முடித்துக்கலாம். ஆனால் இங்கே முடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விடாது. தடைகள் இருக்கும். கல், பாறை, முள், பாம்பு, பல்லி, போனது வந்தது அவ்வளவும் போட்டு இறுதியில் உங்களை பக்கத்துலலாம் நெருங்குற நேரத்தில் செயின் போட்டு கட்டுற வேலை எல்லா வேலையும் செய்யும். அப்படிங்கிற உதாரணத்திற்காக இங்கே நிறையா கொடுத்துருக்கேன். இந்த பாவங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கேதுவின் அடுத்தடுத்த வீடுகள் என்னென்ன விஷயங்கள் இண்டிகேட் பண்ணுதோ, அல்லது இந்த 2 கிரகங்கள் போக ஏனைய கிரகங்களான அந்த சூரியன் சந்திரனை விட்டுறலாம், ஏனைய பஞ்சாதி கிரகங்கள் 2 சைடில், அதாவது ராகு கேது அச்சுக்கு வெளிப்புறம் உள்புறமாக எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் நின்ற பாவங்களின் தன்மைகள் சார்ந்து நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராகு நம்மை இந்த சைடில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள் அனைத்தையுமே காட்டி, இது நான் அடுத்தது உங்களுக்கு ராசி கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த படத்தில் இருக்கிறத நான் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். கட்டாயமாக இது உங்களுடைய பிறவி எத்தகைய பாதையை நோக்கி செல்கிறது, எங்கே உங்கள் பிறவி நோக்கம் தடைபடுகிறதுங்கிறத நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரி, கேதுவில் இருந்து செல்லக்கூடிய பாவங்கள் தடைகளை கண்டிப்பாக உருவாக்கும். ஐயோ எனக்கு இது கிடைக்கலைங்க, எனக்கு இதில் போயிடுச்சுங்க, என்னை மட்டும் அதில் விரும்பாத நபர்னு வெளியே தள்ளிட்டாங்க, இவ்வளோ உழைச்சி கொட்டுறேங்க, எனக்கு மரியாதை இல்லைங்க, கொஞ்சம் கூட என்னை கருணையாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பெரிய உதவியை என் நண்பனுக்கு செஞ்சேங்க, என் நண்பன் என்னை ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ பணத்தை என் சொத்தெல்லாம் விற்று கொடுத்தேங்க, அந்த சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அந்த பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இப்போ நடு ரோட்டில் நிற்கிறேங்க. எத்தனை விதமான மக்களுடைய குறைகள் நம்ம பார்க்குறோம். எல்லா குறைகளும் எந்த பாதையில் இருக்குது அப்படின்னா, கேதுவிலிருந்து ராகுக்கு செல்லக்கூடிய பாதையில் தான் இருக்கும். ஆனால் இதை தடைகளை ஏற்படுத்துவதற்கு அந்தந்த பாவத்தில் இருக்கக்கூடிய சமசப்த பாவங்கள் ஆசை காட்டும். ஒன்றும் இல்லை, நீ 1,00,000 ரூபாய் கொண்டா, நான் வந்து சாதாரணமாக அதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. இந்த ராகுவிலிருந்து செல்லக்கூடிய கேது வரை செல்லக்கூடிய பாவங்கள் 6 பாவம் இருக்கு இல்லைங்களா? இந்த 6 பாவங்கள் இந்த எதிர்பாவங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் தூண்டிக்கிட்டே இருக்கும். இதை நம்பி இவங்க இந்த மோகத்தையும் இந்த மாயையையும் இந்த ஆசையையும் நம்பி இந்த 6 பாவங்களை இயக்குவாங்க. இயக்கின வேகத்திலேயே இங்கே ஒரு முடக்கம் என்பது ஏற்பட்டு இவர்களுடைய பாதையை மறந்து நிற்பார்கள். இவர்கள் இந்த பிறவியில் எதை அடைய வந்தார்களோ, எதையெல்லாம் சாதிக்க வந்தார்களோ, எளிமையாக கேது இருக்கும் பாவத்திலிருந்து ராகு இருக்கும் பாவத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை மறந்து இந்த பாவத்திற்குள்ளாகவே வட்டம் அடித்து கொண்டு இந்த தடைக்குள்ளாகவே இருந்த வாழ்க்கையை பல பேர் முடித்துவிட்டு செல்கிறார்கள். இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ராகு இருக்கக்கூடிய பிறவியின் டார்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டார்கெட்டை நோக்கி செல்வதற்கு இந்த பிரபஞ்சம் அவரவர்களுடைய பூர்வ பின்னைய கர்ம வினைகளின் தொகுப்பின் அடிப்படையில் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே இத்தனை தடைகளையும் இதற்கு சமசப்தமும், அதாவது இந்த ராகுவிலிருந்து கேதுவிற்கு வரக்கூடிய இந்த 6 பாவங்களும் எத்தனை விதமான ஆசை வார்த்தைகள் மாயவலைகளை விரித்தாலும் அதற்கெல்லாம் கட்டுப்படாமல் இந்த கற்கள் முற்கள் சகல விதமான தடைகளையும் தாண்டி சென்று ராகு இருக்கும் பாவத்தை அடைகிறார்களோ, ராகு இருக்கும் பாவத்தை செயல்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய பிறவியில் இந்த பிறவி பலனை அனுபவித்து அடுத்து முக்தியடைய கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அவர்களே அவர்களுடைய பிறவியின் நோக்கத்தை முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தாங்க ஜோதிடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம். ஜோதிடத்தோடைய மிகப்பெரிய சூட்சமத்தை நான் சிம்பிளாக உங்களுக்கு சிறிய ஒரு குறுகிய ஒரு ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய பேருக்கு புரிந்திருக்கும், ஒரு சிலருக்கு புரியாது. புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்து நான் இதை ராசி கட்டம் ஒன்று போட்டு காட்டுறேங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ராசி கட்டம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. எப்பவும் போல் காலபுருஷ ராசி கட்டம். காலபுருஷனின் முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசியிலிருந்து 12 ராசிகளை நான் எண்ணிக்கையில் கொடுத்துருக்கேன். ராகு கேது நிற்கக்கூடியதை மட்டும் நான் வெறும் அந்த ராகுவும் கேதையும் கொடுத்துருக்கிறேன். பொதுவாக ராகு என்பது பாம்பின் தலை முதல் இந்த நடுப்பகுதி வரை, ஏனைய வால்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாதி பகுதி என்பது கேது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த 4ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் இது உதாரண ஜாதகம். இதில் 10ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ 10ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது இந்த ஜாதகரின் சிந்தனை செயல்கள் அனைத்துமே 10ஆம் இடம் சார்ந்து மட்டுமே சுற்றிட்டு இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, 10இல் கேது, 10இல் ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்போ 10இல் கேது இருந்தால் தொழிலுக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிறப்பு அப்படின்னா, அவர் தொழிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்.
தொழிலை விட்டு அவர் வேறு எதுவுமே அவர் நினைக்கவே மாட்டார். இந்த கேது என்பது இவருடைய பயணத்திற்காக, கேது என்பது இந்த வாலில் தொடங்கி தலையை சென்று அடைய வேண்டும். இவருடைய பிறவியின் நோக்கம் அதுதான். இந்த பாவத்துக்குள்ளேயே தொழிலுக்குள்ளேயே தன்னுடைய காலத்தை பூரா செலவழிப்பார். இந்த தொழிலிலிருந்து வரக்கூடிய லாபங்களை, இந்த தொழில் மூலமான பெறக்கூடிய விஷயங்களை இவர் எந்த சூழலிலும் இங்கே உள்ள தர்மத்திற்கு எடுத்து செல்ல மாட்டார். இவர் எப்பொழுது இந்த தர்மத்திற்கு எடுத்து செல்கிறாரோ அப்பொழுது இந்த கதவு இவருக்கு திறக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சிங்களா புரியும். இதில் நிறைய செய்திகள் உள்ளது. ஒரு ஜாதகத்தின் மிகப்பெரிய சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது இது எளிமையாக புரியணுங்கிற மாதிரி தான் எளிமையாக சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், கேது ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு 10ல் இருக்குது. அது மேச லக்ன ஜாதகராக நான் உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். இந்த கேது இந்த ஜாதகரை உன்னுடைய பிறவி லட்சியத்தை நோக்கி நீ சென்றாக வேண்டும் என்ற இண்டிகேஷனை இந்த ராகு கேது அச்சு குறிக்கிறது. இந்த ராகு கேது அச்சிலிருந்து கேது என்ற இந்த வீட்டின் கதவை திறந்துக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் ஜாதகர் வர முடியாமல் இருப்பதற்கான அனைத்து தடைகளும் ஜாதகருக்கு ஏற்படுத்தும். ஆனால் இவர் இதனை திறந்து கொண்டு இந்த கேட்டை திறந்து 9ஆவது வீட்டுக்கு வந்துட்டார்னா இவருடைய தர்ம சிந்தனை மேலோங்கும். தர்ம சிந்தனை மேலோங்கிய பிறகு இந்த கேதுவின் சூட்சமங்கள், ரகசியங்கள் அடங்கிய அனைத்து விஷயங்களும் இவருக்கு 8ஆம் வீட்டின் வழியாக புலப்பட ஆரம்பிக்கும். 8ஆம் வீடு என்பது விருச்சக ராசியாக இங்கே இருக்குது. அந்த ராசி பயங்கரமான மர்மங்கள், அமானுஷ்யங்கள், ரகசியங்கள், இந்த உலகிலே யாருக்குமே எட்டாத அமானுஷத்தன்மைகள், ரகசியத்தன்மைகள் எல்லாமே சொல்ல வைக்கக்கூடிய, புரிய வைக்கக்கூடிய, தெரிய வைக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும். அப்போ இந்த ஜாதகர் 9ஆவது கதவையும் திறந்து வந்தார்னா இந்த 8ஆவது வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 8ஆவது வீட்டில் இருக்கும் பொழுது இவருடைய 2ஆவது வீடு இருக்கு இல்லையா, அதற்கு சமசப்தமான வீடு ஒன்று இருக்கு இல்லைங்க. இந்த வீட்டின் வாயிலாக இந்த ராகு என்ன செய்வார், இந்த 2ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய வருமானம், குடும்பம் என்னும் அன்பு பாசம், இதன் மீது இந்த ஜாதகருக்கு மோக வலையை வீச வைத்து, ஆசை வலையை வீச வைத்து, நீ எக்காரணத்து கொண்டு இந்த 8ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். கேது என்னை நோக்கி வந்துடக்கூடாது, இவனுடைய பிறப்பின் லட்சியத்தை என்னை நோக்கி வந்து சேர்ந்துடக்கூடாது, நீ அவர்களை கண்ட்ரோல் பண்ணப்பாரு அப்படின்னு 2ஆம் இடம் வாயிலான ஆசையை உருவாக்குவார். அப்போ அவருக்கு வருமானம், தொழில், ரகசிய தொழில், இந்த தொழிலினுடைய அமைப்பை ரகசிய தொழிலில் நான் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், வெளியில் தெரியாத இன்னும் எப்படியோ ரகசியமான தொழில்களை செய்து வருமானத்தை இன்னும் எப்படி அடையணும், எப்படி நான் ஏதாவது ப்ரைஸு லாட்ரி டிக்கெட்டில் எப்படி போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு பயங்கரமான பணத்தின் மீதான ஆசாபாசங்கள், என்னோடய குடும்பத்தை எப்படியோ மேலே கொண்டாடணும் அப்படிங்கிற தீவிர சிந்தனைக்கு போகும்போது கேது இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாருங்க. கேது இங்கேயே சுற்ற கொண்டு இருப்பார். அதற்கான மூல காரணம் ராகு தன்னுடைய மாயையை இங்கே செயல்படுத்துவார். இதையும் மீறி பரவாயில்ல இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூட்சமமான பிறவி பலனை நான் அடைய வேண்டும் என்பதுன்னு சொல்லி ஏதோ சில இறைவனின் கொடுப்பினை, பூர்வ புண்ணிய கொடுப்பினையில் ஜாதகர் இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுட்டு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இங்கே மனைவி ஸ்தானம் வந்துடுறார். பெண்ணாக இருந்தால் கணவன். இந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகு இவர் மனைவி மூலமாக கட்டுப்படுத்தப்படுவார். மனைவி மூலமான ஏராளமான பிரச்சனை, எல்லா தொந்தரவுகள் எல்லாமே இவருக்கு ஏற்படும். மனைவியின் குடும்பம், நண்பர்கள், கூட்டு தொழில், இந்த சொசைட்டி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். இவரால் சிந்திக்கவே முடியாது, தன்னை அறிய முடியாது, தன்னை அறியக்கூடிய ஞானம் அவருக்கு வெளிப்படாது. அதற்கு இவருடைய லக்னம் என்று சொல்லக்கூடிய இந்த லக்னமே சிந்தனைகள் மூலமாக இங்கே முடக்க வைப்பதற்கான தூண்டுதலை ராகு ஏற்படுத்துவார். சரிங்க, அதையும் நான் சமாளித்து எப்படியோ என்னுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்தில், என்னுடைய இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகத்தில் நான் 7ஆவது வீட்டு கதவையும் திறந்துட்டேன் அப்படின்னா தான் இங்கே கரெக்டாக 6ஆவது வீட்டுக்கு வருவாருங்க. 6ஆவது வீட்டுக்கு வந்த பிறகு கடன், நோயை காட்டும், பகைவர்களை காட்டும், சகலவிதமான போட்டி பொறாமைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல உருவாக்கும், அனைத்தையும் உருவாக்கும். இதனால் அவருக்கான ஏகப்பட்ட விரயங்களை கொடுக்கும். இந்த விரயங்கள் ஆகுதேன்னு சொல்லி அதனை சரி செய்வதற்கு இன்னும் கடனை வாங்க வைக்கும். அப்போ இதுக்குள்ளேயே மூழ்கி இருந்துட்டாருன்னா இந்த கேது அடுத்த பக்கம் வரவே முடியாது. இங்கேயே 6க்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பார். இதே மீறி இவருக்கு ஆயுள் பலன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையின் சூட்சமத்தை தெரிந்து கொண்டு
அடுத்த வீட்டுக்குள்ளே நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க, 5வது வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, இந்த 5வது வீடு அப்படிங்கிறது இவருடைய அற்புதமான ஒரு ஞான பெட்டகம். 5ஆம் இடம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் 5ஆம் வீடுங்கிறது தான் ஞான பெட்டகம். அந்த ஞானத்துக்குள்ளே இவர் உள்ளே வந்துடுறார். கிட்டத்தட்ட சேஃப் ஜோனுக்கு வந்துட்டார், ராகுக்கு பக்கத்துலேயே வந்துட்டார். இந்த இடத்துல வந்த பிறகு இவருக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவார். நிறைய தன்னுடைய சிந்தனை மூலமாக மெடிடேஷன், குலதெய்வத்தின் அனுகிரகம் இங்கே ஃபுல்லாக இவருக்கு கிடைச்சிரும். அப்போது இந்த கேதுவும் இந்த இடத்துக்கு நியரஸ்ட்டில் இந்த கேதுவின் தன்மையை கொண்டாந்துடுறாரு. அப்போ இந்த சுய தொழிலை அப்படியே விட்டு வெளியில் வந்துடுறாரு. தர்ம சிந்தனை, வெளியே சென்று கோவில் குளங்கள் என்று தர்மங்கள், பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று கொண்டிருப்பவர் அப்படியே தன்னுள்ளாகவே இன்டர்னலாகவே மிகப்பெரிய ஞானத்தை அடைந்து ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு ஞான மார்க்கத்திற்கு அப்படியே போய் இருப்பார். இந்த நேரத்தில் இவருடைய எல்லா வகையான 11ஆம் பாவம் இதற்கு ஆப்போசிட்டில் ஆக்டிவேட் ஆகும். அந்த நேரத்தில் ராகு என்ற இந்த மாய வலை 11ல் இருக்கக்கூடிய இந்த லாபத்தை எடுத்துக்கொண்டு நீ வேறு ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக இரு. ஏன்னா 5ஆம் இடத்துல தாங்க காதல், மோகம், ஆசை, அதே போல் இந்த மாதிரி ரேஸு, சீட்டாட்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் அந்த 5க்குள்ளே தான் இருக்குது. அதில் ஒரு திசை திருப்ப ட்ரை பண்ணும். என்ன பெரிய வாழ்க்கை, ஜாலியாக இரு, இப்போ ரேஸில் போய் பந்தயத்தை கட்டு பாரு, அந்த காதல் செலுத்து, நீ வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற வேலைகளை 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய லாபத்தை எடுத்து நீ எல்லாம் என்ஜாய் பண்ணு. என்ன பெரிய வாழ்க்கை, வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்காத நீ இன்னும் எப்போ பார்க்க போகிறங்கிற சிந்தனைகளை கொடுத்து அவரை டைவெர்ட் பண்ணும். அப்படிலாம் முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய ஞானத்தை முழுமையாக அடைய இருக்கிறேன் என்ற ஒரு நினைப்பில் இவர் இந்த கதவை திறந்து ராகுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அவர் இந்த பிறவியில் வெற்றியாளர். அவருக்கு கண்டிப்பாக முக்தி என்ற கதவு எளிமையாக திறந்து காத்திருக்கும் அப்படிங்கிறது எளிமையாக புரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த பேசிஸில் தான் கிரகங்கள், பாவங்கள் எல்லாமே இயங்குங்க. இப்போ இந்த இடத்துல நான் கிரகங்களை எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்கல. இங்கே 2 கிரகத்தை கொடுத்துட்டேன். ஏனைய கிரகங்கள் 7 கிரகங்கள் நான் கொடுக்கல. இப்போ பாவத்தை மட்டும்தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். 8ஆம் பாவம்னு சொன்னேன், 8ஆம் பாவத்துக்கு சமசப்தம் 2ஆம் பாவம்னு சொன்னேன். இப்போது இதில் கிரகங்கள் அங்கங்கே 5 கிரகங்களும் ரேண்டமாக இருக்கலாம், ஒரு வீட்டிலே 2 3 இருக்கலாம். எங்கே இந்தந்த கிரகங்கள் இருக்காங்களோ அந்த இடம் வலிமையாக ஈர்க்கப்படும். இந்த சைடில் கேதுவின் பயணப்பாதையில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களும் இந்த பாவங்களும் தடைகளை அதிகமாக ஏற்படுத்தும். ராகுவிலிருந்து கேதுவின் பயணப்பாதையை, ஆசை வலையை வீசக்கூடிய பாதையிலே கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்முடைய லௌகிக பாதைக்கு அதிகமாக திசை திருப்பக்கூடிய வேலைகளும் செய்யும். அப்படிங்கிறத நம்ம இணைத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. பட் கான்செப்ட் அப்படிங்கிறது சேம் கான்செப்ட். கேதுவில் இருந்து ராகுவை நோக்கி நமது பிறவி லட்சியத்தை அடைந்து நாம் பிறந்த பிறவி கடனை தீர்ப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லட்சியம். அதை விடுத்து நான் ஒரு தொழிலில் பெரிய முதலாளி ஆவதோ இல்லை பெரிய பொருளாதாரத்தில் நான் என்னுடைய பாரம்பரியத்தை விட நான் பெரிய பொருளாதாரத்தில் உயர்வதோ, ஊரில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் நான் வாங்கி போகணுங்கிறதோ, அல்லது பல்வேறு வகையான லௌகிக சுகங்களை அடைய வேண்டும் என்பதோ, அழகான சுவையுள்ள அறுசுவை உள்ள உணவுகளை சுவைத்து இந்த பிறவியை கழிக்க வேண்டும் என்பதோ இந்த பிறவியில் நாம் பிறந்ததற்கான லட்சியம் கிடையாது என்பதை உணர வேண்டுங்க. கேது இருக்கும் பாவத்தில் தொடங்கி ராகு இருக்கும் பாவத்தை நோக்கி நாம் பல்வேறு தடைகளை நீக்கி பல்வேறு ஆசை வலைகளை மறுத்து அங்கே ராகு என்னும் இருப்பிடத்தை நோக்கி செல்வோம் என்றால் அந்த ஜாதகர் மிகப்பெரியதொரு பிறவி கடனிலிருந்து வெளிப்பட்டு மிக விரைவாக முக்தியை நோக்கி செல்வார் என்பது தான் ஜோதிடத்தோடைய தாற்பயம். சரிங்க, இப்படி ஒருத்தர் பண்ணிட்டாரு, அவருக்கு அடுத்தது பிறவி இல்லையா அப்படின்னா அதற்கான மிக நெருக்கமான இடத்திற்கு அவர் செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு பிறவி இல்லாதையும் போயிடும், ஒரு சிலருக்கு அடுத்தது ஏதாவது இன்னும் ஒரு சில பிறவிகள் தான் இருக்குது அப்படிங்கிற கணக்குக்கு வருங்க. ஆகவே அந்த பிறவி எண்டுங்கக்கூடிய
வாயில் படிக்கு அருகில் அவர் செல்லக்கூடிய ஒரு நபராக மாறுகிறார். நபராகனா என்ன? அந்த ஆன்மா வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வருகிறது அப்படிங்கிறத ராகு கேதுவன் அச்சு அப்படிங்கிறது எளிமையாக வெளிப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் உண்டான பலன்களை ஆய்வு செய்யும் பொழுது பல்வேறு விதமான சூட்சமமான ரகசியங்கள் நமக்குள்ளே வருங்க. இதுதான் ஜோதிடம் பலனுடைய மிகப்பெரியதொரு சூட்சமம் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.